ஹலோ காய்ஸ், நம்ம அருள்நிதியோட டிமாண்டி காலனி 3 இந்த படத்துக்கான ஒரு சூப்பரான அதிகாரப்பூர்வ அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த டிமாண்டி காலனி 3க்கான அப்டேட் எப்பதான் வரும்னு ஃபேன்ஸ் எல்லாம் வெறி கொண்டு காத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் இப்போ வந்திருக்கேன். இந்த ஒரு அப்டேட்டை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிமாண்டி காலனி பார்ட் 3 அஜய் ஞானமுத்தோட இயக்கத்துல ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லரா, ஒரு பக்காவான பேய் படமா இதை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துல இருந்து 2 பார்ட் தாறுமாறா வந்திருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் பார்ட்ட ரொம்ப டிஃபரெண்டாவும் அதே சமயம் சூப்பராவும் கொடுத்திருப்பாங்க. 3 பேரு ஒரே ஒரு வீடு, இதை வச்சு எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைரக்டர் கொடுத்திருந்தாரு. இதை தொடர்ந்து பார்ட் 2 ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது 2024 பயங்கரமா வந்துச்சு. இந்த டிமாண்டி காலனி 2 சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சு. மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா படத்துல ஒரு கண்ணாடி சீன் வரும். அந்த கண்ணாடி சீனை பார்த்து மிரளாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இதுக்காகவே டிமாண்டி காலனி சீரிஸா நிறைய பேர் விரும்புனாங்க. இப்ப பார்ட் 1 பார்ட் 2 தூக்கி சாப்பிடுற மாதிரி பார்ட் 3 தாறுமாறா ரெடி ஆகி இருக்கு. என்ன ப்ரோ ஓவர் பில்டப்பா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, பார்ட் 1 பார்ட் 2 எல்லா டைப்பான ஆடியன்ஸும் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. கிட்ஸ்ல இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரையும் அந்த 2 பார்ட்டையும் பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு தான் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இந்த பார்ட் 3 18+ மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த 2 படத்துக்கு UA சர்டிபிகேட் தான். ஆனா இந்த பார்ட் 3க்கு A சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, A சர்டிபிகேட்டா? அட ஆமாங்க, A சர்டிபிகேட் தான் தாறுமாறா இந்த படத்துக்கு வந்திருக்கு. அப்ப இந்த டிமாண்டி காலனி 3ல பேய கொடூரமா காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா ஈவில் டெட் பேன் வந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்தா தாறுமாறா இருக்கும். அந்த படமும் A சர்டிபிகேட் தான், மரண பயத்தை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டிமாண்டி காலனி 3 அமையுமான்னு தெரியல. ஆனா படத்துக்கு A சர்டிபிகேட் தான் தாறுமாறா கொடுத்திருக்காங்க. படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது வர செப்டம்பர் மாசம் தாங்க. வர செப்டம்பர் 11 படத்தை சூப்பரா இறக்க போறாங்க. இந்த டிமாண்டி காலனி 3 கூட சில படங்கள் வரப்போகுது. நம்ம கார்த்தியோட சர்தார் 2 வருது. நீங்க இந்த படத்துக்கு போவீங்க, சர்தார் 2வா டிமாண்டி காலனி 3யா? ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. இப்ப இந்த டிமாண்டி காலனி 3 பத்தி என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை சூப்பரா இறக்க போறாங்க. அதுவும் இன்னைக்கு ஈவினிங் தான் இறக்க போறாங்க. சாங் நேம் ரத்தத்தா. சாங்கோட பேரே ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்ப சாங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம சாம் சிஎஸோட மியூசிக்ல இந்த சாங் இன்னைக்கு ஈவினிங் பயங்கரமா இறக்க போறாங்க. மூவில இருந்து எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் பேக் டு பேக் இறக்க போறாங்க. படம் வரதுக்கு 1.5 மாசம் இருக்கு. இந்த 1.5 மாசம் கேப்ல மூவிக்கு தாறுமாறா ப்ரமோஷனை போட்டு பயங்கரமா புக்கிங்ஸ் ஓபன் பண்ணா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த டிமாண்டி காலனி 3க்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ காத்திருந்து பார்க்கலாம். டிமாண்டி காலனி சீரிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது? டிமாண்டி காலனி 1ஆ 2ஆ? ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.